ஹாய் ஆல், சுண்டக்காவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் இது தெரியாதவங்களுக்கு ப்ளஸ் இது ஒரு ஜென்டில் ரிமைண்டர், வாரத்தில் ஒரு தடவையாவது எடுத்துக்கணும்னு. இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. நேச்சுரலாகவே அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. இதில் விட்டமின் ஏ இருக்கிறதுனால ஐ ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் மெயினாக இந்த அல்சர் இருக்கிறவங்க வயிற்றில் இருக்கிற புண்ணையெல்லாம் சரி பண்ணி கொடுக்கும். இதில் கால்சியமும் இருக்கிறதுனால போன் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. இதை பச்சையாகவே இந்த மாதிரி தட்டி புளிக்குழம்புல போட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இதை காய வச்சு கூட புளிக்குழம்புல போட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சும்மா சைட் டிஷ் மாதிரி வச்சு சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெயில் இந்த இடித்து வச்சதை நல்லா வணக்கிக்கணும். வணக்கினதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெங்காயம், தக்காளி, பூண்டு போட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறமா புளி தண்ணி ஊற்றிட்டு நம்ம சுண்டைக்காவையும் போட்டுட்டு மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். டேஸ்ட்டுக்காக ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் போடுறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பாய்.